மில்லியன் டாலர்ஸ் கொஸ்டினோட தாங்க இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி என்னம்மா கொஸ்டின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது ஒண்ணும் இல்லங்க. முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா? கோழியிலிருந்து முட்டை வந்துச்சான்னு விடை தெரியாத கேள்விதாங்க அது. என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் இந்த கொஸ்டின கேட்டேன். இந்தா முட்டைய வச்சு முட்டை பிரியாணி பண்ணு. உனக்கு அதுல ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. நானும் ஆன்சர் கிடைக்குங்கிற ஆர்வத்துல கடகடன்னு படபடன்னு இந்த முட்டை பிரியாணியை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அப்புறமா ஒரு பின் குறிப்புங்க. ஒரு சில பேச்சுலர்ஸ் நம்மளோட ரெசிபி பார்த்துட்டு நீங்க பண்ற ரெசிபிய நானும் ட்ரை பண்றேன்னு டிஎம் பண்ணும்போது ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில புது டிஷ்ஷுமே நீங்க சஜஷன் பண்ணும்போது ரொம்பவே மோட்டிவாவும் இருக்கு. இந்த ரெசிபியும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிரியாணி பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நானுமே ட்ரை பண்ணேன். என்னெல்லாம் ஆட் பண்ணேன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்கு மொத்தமாகவே ஒரு 20 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. நான் நார்மல் மெத்தடில் தாங்க இந்த பிரியாணி ட்ரை பண்ணேன். வீட்டில் தயிர் இல்லாததுனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டேன். தயிர் சேர்க்காததுனால டேஸ்ட் கம்மியாயிரும்னு நினைக்க வேண்டாம். டேஸ்ட்டுக்கு எந்த குறவும் இல்லைங்க. இந்த பிரியாணிக்கு நான் வேறு எந்த ஸ்பெஷல் மசாலாவும் சேர்க்கலைங்க. வீட்டில் இருக்கிற மசாலாஸ் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக 2 விசிலில் போட்டு பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. மூடியை திறந்தா மில்லியன் டாலருக்கான கொஸ்டின் இதில் இருக்குது. உங்களுக்கும் ஆன்சர் வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.